இது ஏதோ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது அல்ல. நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்கிறோம் என்று பொருள். இந்த தேசத்தை பத்தி சிந்திக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி ஒரு கருத்து சொல்லுவேன். நாட்டில் எவ்வளவோ அவலங்கள் நடக்குது, நாட்டில் எவ்வளவோ தீமைகள் நடக்குது, அதையெல்லாம் பார்க்கிற இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, இவ்வளவு அநீதி நடக்குது, இவ்வளவு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அவன் ஒரு கம்யூனிஸ்டா போயிடுவான், அல்லது ஒரு நக்சலைட்டா போயிடுவான், அல்லது எதிர்த்து சமூகத்தை எதிர்த்து வேலை செய்யறவனா போயிடும். கோபப்பட்டால் உங்கள் நிலை வேறு. RSS இயக்கத்திற்கு என்று ஒரு பக்குவம் உண்டு, நமக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. RSS இயக்கத்தை ஆரம்பித்த ஐயா டாக்டர் ஹெட்கேர் அவர்கள் நமக்கென்றே 100 ஆண்டுகளாக ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கிறார். சமூக அநீதியை பார்த்து, அநியாயங்களை பார்த்து RSS காரன் கோபப்பட மாட்டான், வருத்தப்படுவான் என்பதுதான் இந்த வருத்தப்படும் வாலிபர் சங்கம் என்று வைத்துக் கொள்ளலாமே தவிர நாம எல்லாம் சேர்ந்து வருத்தப்படுறோம். இந்த தேசத்தினுடைய நிலையை நினைத்து வருத்தப்படுறோம். நாம் எங்கே போகிறோம்? ஆனால் இதில் நிறைய நல்ல விஷயங்களையும் நாம சொல்லணும். நமது முன்னோர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. மாதிரி பெரிய அறிஞர்களுக்கே நான் எங்கே போகிறேன்னு தெரியவில்லைன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பது புரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்லுறேன். உண்மை